தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். வருங்கால சந்ததியினருக்காக போராடும் சீமான் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். அரசியல்வாதிகள் எல்லாம் ஓட்டு பொறுக்கி அரசியல் தான் பண்ணுவார்கள். தற்பொழுது என்ன செய்வோம், தற்பொழுது என்ன செய்தால் வாக்குகளை கைப்பற்றலாம், வாக்காளர்களை கவரலாம் என்று கருதி தற்காலத்தை கருதியே சிந்திப்பார்கள். தற்காலத்தில் என்ன செய்தால் தற்காலத்தில் வாக்குகளை பெற்று தற்காலத்தில் வெற்றி பெறலாம் என்று சிந்திப்பார்கள். எதிர்காலத்தை பற்றி சிந்திக்க மாட்டார்கள். அரசியல்வாதிகளுடைய செயல்பாடுகளே அதுதான். ஏனென்று சொன்னால் அவர்கள் அரசியல் எல்லாம் ஓட்டு பொறுக்கி அரசியல் தான், வாக்குகளை மையமாக வைத்துதான் அவர்கள் அரசியல் பண்ணுவார்கள். ஆனால் செந்தமிழன் சீமான் தற்காலத்தை வைத்து அரசியல் பண்ணவில்லை, எதிர்காலத்தை மனதில் வைத்து அரசியல் பண்ணுகிறார். அவர் ஓட்டுக்கான அரசியல் பண்ணவில்லை, நாட்டுக்கான அரசியல் பண்ணுகிறார். இன்றைக்கு வாழ்கின்ற மனிதர்களுக்காக அவர் குரல் கொடுக்கவில்லை, நாளைய சந்ததியினருக்காக சீமான் குரல் கொடுக்கிறார். இன்றைக்கு வாழ்கின்ற சந்ததி, கடந்த காலத்தில் வாழ்ந்த சந்ததி நஞ்சில்லாத உணவு சாப்பிட்டார்கள், சுத்தமான ஆக்சிஜன் சுவாசித்தார்கள், சுத்தமான குடிநீர் குடித்தார்கள். ஆனால் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலத்திலே நஞ்சு கலந்த உணவை சாப்பிட ஆரம்பித்துள்ளோம். நாம் சுவாசிக்கிற ஆக்சிஜனிலே தற்பொழுது மாசு ஏற்பட ஆரம்பித்துள்ளது. குடிக்கிற குடிநீரிலே விஷத்தன்மை ஏற ஆரம்பித்துள்ளது. தற்காலத்திலே உள்ள சூழ்நிலை. ஆனால் வருங்காலத்திலே நம்முடைய சந்ததியினருக்கு சுத்தமான குடிநீர் கிடைக்குமா, சுத்தமான ஆக்சிஜன் சுவாசிக்க கிடைக்குமா, நஞ்சில்லாத உணவு கிடைக்குமா என்பது கேள்விக்குறியாக உள்ளது. ஏனென்று சொன்னால் நிலம் மாசுபடுத்தப்படுகிறது, நீர் மாசுபடுத்தப்படுகிறது, ஆகாயம் மாசுபடுத்தப்படுகிறது. ஆக நிலம், நீர், காற்று மூன்றுமே மாசுபடுத்தப்படுகிறது. இதற்கு காரணம் இன்றைக்கு ஆட்சி செய்கின்ற ஆட்சியாளர்களுடைய கீழ்த்தரமான மக்கள் விரோத போக்கான ஆட்சிதான் காரணம். தன்னுடைய சுய லாபத்துக்காக தமிழ்நாட்டு மக்களுடைய நலன்களை பாராமல் தமிழ்நாட்டையே இன்றைக்கு சீரழித்துக் கொண்டிருக்கிறார்கள். கனிம வளங்களை அழித்துக் கொண்டிருக்கிறார்கள், ஆற்று மணலை அள்ளி கொண்டிருக்கிறார்கள், விவசாயத்தை அழித்து கொண்டிருக்கிறார்கள், நிலத்தடி நீரை உறிஞ்சி விற்க ஆரம்பித்துள்ளார்கள். ஆக இந்த நிலை தொடர்ந்தால் இனிமேல் வருங்காலத்தில் நம்முடைய சந்ததியினருக்கு சாப்பாட்டுக்கு அரிசி கிடைக்காது. விவசாயத்தை அழிச்சா சாப்பாட்டுக்கு எப்படி அரிசி கிடைக்கும்? அடுத்ததாக நிலத்தடி நீரை பூரா உறிஞ்சி விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் வருங்கால சந்ததியினருக்கு எப்படி குடிக்க தண்ணீர் கிடைக்கும்? இன்றைக்கி தொழிற்சாலைகள் அமைச்சு இன்றைக்கி காற்றை பூரா மாசுபடுத்திட்டாங்க. அப்போ வருங்கால சந்ததியினர் சுவாசிக்க சுத்தமான ஆக்சிஜன் எப்படி கிடைக்கும்? ஆக வருங்கால சந்ததிக்கு சுத்தமான குடிநீர் கிடைக்குமா, சுத்தமான ஆக்சிஜன் சுவாசிக்க கிடைக்குமா, நஞ்சில்லாத உணவு கிடைக்குமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. இதை மையமாக வைத்து தான் செந்தமிழன் சீமான் தமிழர்களுக்காக, தமிழ் நலனுக்காக, தமிழ் மொழிக்காக, தமிழ் நிலத்துக்காக, தமிழ் பண்பாட்டுக்காக, தமிழர்களுடைய உரிமைக்காக, தமிழர்களுடைய எதிர்காலத்துக்காக இன்றைக்கி போராடி வருகிறார் சீமான் ஓட்டுக்கான அரசியல் பண்ணலை, நாட்டுக்கான அரசியல் பண்ணுறாரு. இதை மக்கள் புரிந்து கொள்ளணும். நம்முடைய தற்காலத்தில் வாழ்கின்ற மக்களுக்காக சீமான் போராடலை, வருங்கால சந்ததியினருடைய நலனுக்காக போராடுகிறார். அதாவது இன்றைக்கி பிறக்கிற குழந்தை பார்த்தீங்களா, இப்போ பிறக்கிற குழந்தைக்கு நல்ல உணவு கிடைக்கணும், நல்ல குடிநீர் கிடைக்கணும், சுத்தமான ஆக்சிஜன் கிடைக்கணும், அதுக்காக வேண்டி தான் போராடுகிறார் சீமான். இன்றைக்கி திமுக, அதிமுக, காங்கிரஸ், பாஜக, விசிக, கம்யூனிஸ்ட் கட்சிகள், ஆக அந்த தேமுதிக, இந்த கட்சிகள் எல்லாம் சுயநலவாத அரசியல், ஓட்டு பொறுக்கி அரசியல். இன்றைக்கி வாழ்கின்ற இந்த காலத்தில் இப்போ என்ன செஞ்சால் இப்போ வாக்குகளை கவரலாம் அப்படின்னு அரசியல் பண்ணுறாங்க. ஆனால் சீமான் வாக்குகளை மையமாக வைத்து அரசியல் பண்ணவில்லை, வரலாற்றை மையமாக வைத்து அரசியல் பண்ணுகிறார், வருங்கால சந்ததியினரை மையமாக வைத்து அரசியல் பண்ணுகிறார். சீமான் ஒரு தீர்க்கதரிசி. சீமானை போன்ற ஒரு தலைவர் இதுவரையும் பிறந்ததில்லை, இனிமேல் பிறக்கப் போவதும் இல்லை. சீமான் உலகத் தமிழர்களின் ஒற்றை நம்பிக்கை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். சீமான் ஓட்டு பொறுக்கி அரசியல் பண்ணலை, நாட்டுக்கான அரசியல் பண்ணுறாரு. சீமான் ஓட்டுக்கான அரசியல் பண்ணலை, நாட்டுக்கான அரசியல் பண்ணுறாரு. வருங்கால சந்ததியினருக்காக சீமான் போராடுகிறார். இதை தமிழ் மக்கள் புரிந்து கொள்ள வேணும். வருகிற சட்டசபை தேர்தலில் செந்தமிழன் சீமான் அவர்களை நீங்கள் ஆதரிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம்.